Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, ooh. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, ooh. தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்நாளிலே நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள், நான் பேசுவது உங்கள் பிள்ளைகளோடு அல்ல, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் செய்த சிற்றையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய புயபலத்தையும் அவருடைய நீட்டிய கரத்தையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அவர் தேசம் அனைத்திற்கும் அவர் செய்த அவருடைய அடையாளமாகவும் அவருடைய கிரியைகளையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு வைக்கிறேன். அன்பு நிறைந்த இறை மக்களே, இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய கம்யூனிகேட்டர். இன்றைக்கு நம்முடைய தந்தையாகிய கடவுள் கம்யூனிகேட்டர் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வார்த்தையை மோசே மூலமாக, ஆரோன் மூலமாக, மீரியாம் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பேசுவது உன் பிள்ளைகளோடு அல்ல. அன்றைக்கு வானத்திலே ஒளியாக, அசரீரியாக, எரிகின்ற தீயாக, இயற்கையின் மாற்றங்களாக, இயற்கையினுடைய கட்டுப்பாடாக கடவுளுடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்தார்கள். உதாரணமாக செங்கடல் அனுபவம், உதாரணமாக பாலைவன அனுபவம், உதாரணமாக பார்வோனுடைய தேசத்தில் ஏற்பட்ட அந்த வாதையினுடைய அனுபவம். இவைகளெல்லாம் கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக சென்றவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற தண்டனை. அது தொடர்பாக, கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி உணர வேண்டும் என்ற ஒரு தொடர்பு சாதனமாக இந்த நோய்களை எல்லாம் கடவுள் கொடுத்தார். ஆனால் இன்னும் கூட இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் நாடோடியாக கடந்து போகின்ற ஒவ்வொரு பாதையிலே அவர்களுடைய அடையாளங்களை வைக்கின்றார். அதுவும் கடவுளுடைய தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன உலகம் கடவுளை காண முடியாது, ஆனால் அவருடைய சத்தத்தை இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த நாள் உலக தொடர்பு சாதனத்தின் திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக தொடர்பு திருநாள் 1865ஆம் நாள் இந்த நாள் துவங்கப்பட்டது. ஆகவே இந்த தொடர்பு என்பது, தொலைத்தொடர்பு சாதனம் என்பது உலகத்தில் எவ்வளவு, அன்றைக்கு ஒரு போர் வீரன் போரில் வெற்றி பெற்றான் என்ற செய்தியை அடையாளமாக கொண்டு வருவதற்கு அவன் அங்கிருந்து வெற்றி என்று வெற்றி கொடியை தூக்கி கொண்டு தன்னுடைய நாட்டை நோக்கி ஓடிக்கொண்டு அரசனுடைய காலடியிலே விழுந்து அரசே, நீர் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன், வெற்றி கிடைத்து விட்டது, அந்த நாட்டை நான் பிடித்து விட்டேன் என்று சந்தோஷமாக அவன் அறிக்கை விடுகிறான். இது தொலைத்தொடர்பு சாதனம். அது மாறி கடவுளுடைய ஆவியாக, அசரீரியாக, அடையாளமாக இன்றைக்கு பல நிலையிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆனால் இன்றைய நாளிலே நம்முடைய கரங்களிலே நாகரிகத்தின் அடிப்படையில், வளர்ச்சியின் அடிப்படையில், அறிவியலின் வளர்ச்சி அடிப்படையில், தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் கிடைத்திருக்கிற இந்த மொபைல் வெகுஜன தொலைத்தொடர்பு சாதனம். எல்லா மக்களும் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள், எல்லா மக்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனம், இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உன் குழந்தைகளோடு அல்ல, உன்னை பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்த
குதிரைகளெல்லாம் கடலிலே அமிழ்த்து போட்ட தேவனாகிய கடவுளுடைய நாமத்தினாலே நான் உன்னோடு பேசுகிறேன் என்ற அந்த தொலைத்தொடர்பு சாதனம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் உங்களோடும் அவர் பேசுவதற்கு உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அமைதலோடு திருவசனத்தை நாம் வாசித்து பேசின அவர் பேசுவார். திருவசனத்தின் மூலமாக பேசுவார், பாடல்கள் மூலமாக பேசுவார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாகிய இயேசுனுடைய அந்த வார்த்தையை நாம் கேட்பதற்கு இந்த நாளில் ஆயத்தப்படுவோம். இதெல்லாம் இன்றைக்கு டிவியை திறந்தால், தொலைக்காட்சியை திறந்தால், இன்றைக்கு செல்ல நம் மொபைலில் ஓப்பன் பண்ணால் எல்லா இடத்திலும் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ பெரிய அந்த தொலைத்தொடர்பு சாதனம் எவ்வளவு பயன்பாடாக இருக்கிறது. கடவுளுடைய சுவிசேஷம் அறிவிக்க, கடவுளுடைய அற்புதங்களை விளக்கி காட்ட, கடவுளுடைய இறை பிரசன்னத்தை மக்களுக்கு உணர்த்த வைக்க இவ்வளவு அழகாக பயன்படுகிறது. இன்றைக்கு நாமும் அந்த சிந்தனைக்காக கடவுளிடத்தில் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ கொடுத்த அந்த விஞ்ஞான அறிவு ஆண்டவரே, இந்த தொழில்நுட்ப அறிவின் வழியாக கிடைக்கப்பட்ட இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை உம்முடைய நாமம் மகிமைக்கென்று, உம்முடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கென்று நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்தோம். நீரல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய அந்த பிசாசினுடைய கரங்களிலிருந்து இந்த தொலைத்தொடர்பின் மூலமாக ஆளுகை செய்யப்படுகிற பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அழித்து போடும்படி இறைமகனே உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆண்டவரே, அந்த அலைக்கற்றை எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதன் மூலமாக வல்லமை கிடைக்க உதவி செய்யும். இறைவன் இந்த இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.